சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு எனது ஓவிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இளையராஜா தர்மலிங்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது EDL ஆர்ட் அண்ட் டிசைன் யூடியூப் சேனல். நான் படித்தது சென்னை ஓவியக் கல்லூரியில் 1996, 2000 இந்த வருடங்களில் BFA முடித்தேன். பிறகு 2010 MFA முடித்தேன். 2007 ட்ராயிங் டீச் பண்ண ஆரம்பித்து தொடர்ந்து இப்போவும் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கோயம்புத்தூரில் ரெகுலர் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய பெரும்பாலான கிளாஸஸ் ஆன்லைன் லைவ் வீடியோ கால் மூலமாக 1-on-1 டீச் பண்ணுறேன். 5 வயது முதல் 60 வயது வரை உள்ள மாணவர்கள் எனக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. என்னோடய கிளாஸஸில் சேரணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டென்ட்டை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. இப்போது நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர், கல்வித்தந்தை காமராஜரை பற்றி வரைஞ்ச ஒரு படம். இப்போ இங்கே பிக்சரில் போட்டுட்ருக்கிற படத்தை தான் நான் ரெஃபரன்ஸ் இமேஜாக எடுத்திருக்கேன். எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இப்போ இதில் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர், சார்கோல் பென்சில், சாஃப்ட் பேஸ்டல்ஸ், கலர் பென்சில்ஸ், ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம இப்போது. அதே போல் இது 2018 பண்ண ட்ராயிங்க. நான் இப்போ தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது, அதனால் பண்ணுறேன். இப்போ நம்ம பென்சில் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஸ்டைல் ஆஃப் ஸ்கெட்சிங் மெத்தட் இருக்கும். சில பேர் வந்து அப்படியே கிரிட்டு லைனை வந்து ஃபோட்டோ மேலே வரைஞ்சிட்டு அந்த கிரிட்டு லைனை வந்து அப்படியே பேப்பரில் வரையக்கூடிய பேப்பரில் வரைஞ்சிட்டு வரைவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மெத்தடில் வரைஞ்சிருக்கேன். ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மெத்தடில் நம்ம ஒவ்வொருத்தரும் சில பேருக்கு கேட்பாங்க, எங்கேருந்து வரைகிறதுன்னு ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கவுங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து சென்டர் ஆஃப் த நோஸ்லேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஃபேஸ் வந்து சர்க்கிள் போட்டு டிவைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுற மெத்தட்லாம் இருக்குது. நமக்கு அந்த டைமில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தடில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் சென்டர் ஆஃப் த நோஸ்லேருந்து பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணிட்டு ரொம்ப லைட்டாக தான் வரையணுங்க. இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சார்கோல் பென்சிலில் ரொம்ப லைட்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணி, இப்போ நம்ம ஐப்ரோ வரைகிறோம் அப்படின்னா ஐப்ரோக்கும் கண்ணுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்குது, அதே போல் ஒரு ஐப்ரோக்கும் இன்னொரு ஐப்ரோக்கும் இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம கண்ணாலேயே அந்த பிக்சரை வச்சு ரெஃபரன்ஸ் பிக்சர்லேருந்து நம்ம அளந்து நம்ம வரைகிறோம். அந்த மாதிரியான ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு தான் இது. இப்போ இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட நான் வரைகிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வரையும்போது இந்த மொத்த வீடியோவோட லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hour இருந்தது. அதை வந்து நம்ம இப்போது அப்படியே போட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ இந்த ஸ்கெட்சிங் பார்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. இந்த வரைகிற டெக்னிக் வந்து நமக்கு அந்த பழக்கத்தில் கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரைட் வரையும்போது அங்கே இருக்கிற கேரக்டரை நம்ம வந்து அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம காமராஜரை வரைகிறோம் அப்படிங்கும்போது காமராஜருடைய கேரக்டர் நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அப்படியே டெபிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் இந்த ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் வந்து நம்ம பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்சிங்கான விஷயங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து எப்படி சார் நீங்கள் ஆர்டிஸ்ட்டு, உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும், நாங்களாம் எப்படி வரைகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான பயிற்சிகள் இருக்குது. நம்ம வந்து எப்படி வந்து அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம், எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ப்ரப்போர்ஷன்னா என்ன, சைஸ்னால் என்ன, நம்ம எப்படி கண் வரைகிறது, தனியாக கண் வரைஞ்சி பார்க்கணும், மூக்கு எப்படி வரைகிறது, வாய் எப்படி வரைகிறது அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம தனித்தனியாக நம்ம வரைஞ்சி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த பயிற்சி கிடைக்கும்.
கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய நீண்ட ஒரு பயணம். இது நம்ம ஓவியம் கற்றுக்கிறது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு நெடிய பயணம் தான். அந்த பயணத்தில் வந்து ஆர்வம் இருக்கிற நபர்கள், எனக்கு வந்து உண்மையிலே வந்து பேஷன் இருக்குது, நான் வந்து ஓவியம் கற்றுக்கணும், நான் வந்து போர்ட்ரேட் வரையணும் அப்படின்ற பேஷன் இருக்கிறவங்க, அதாவது தீராத காதல் அந்த ஓவியத்தில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து வரைய முடியும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸ்பீடப் பண்ணிவிட்டு ஸ்கெட்சிங் பார்ட்டு மட்டும் உங்களுக்கு முடிக்கிறத காமிச்சிருக்கேன். கண்ணோட கருவிழி கடைசியில் வச்சுருக்கேன். ஏன்னா கருவிழி வச்சுட்டு நம்ம வரையும் போது முதல்ல நம்ம கருவிழி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு அந்த படம் வந்து முழுமையடைஞ்ச ஒரு உணர்வு கொடுக்கும். அதனால் கருவிழியை நம்ம கடைசியில் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரஷ் பென் வச்சுருக்கேன். ப்ரஷ் பென், பிளாக் கலர் ப்ரஷ் பென் வச்சுட்டு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்குறேன். அந்த பென்சில் ஸ்கெட்ச் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த கிளாரிட்டி எடுத்து கொடுக்குறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ரஷ் பெனில் வரைகிறோம். இந்த ப்ரஷ் பென் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் பென்லேயே வந்து 12 கலர்ஸ் கிடைக்குது, 2-3 பிராண்ட்லேயும் கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரஷ் பென் வச்சுட்டு அந்த லைன்ஸ் வந்து தெளிவாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம பென்சிலில் எங்கெல்லாம் நம்ம லைன் போட்டோமோ அந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் ப்ரஷ் பென் வச்சு மார்க் பண்ணுறோம். எங்கெல்லாம் டார்க் தேவையோ, சப்போஸ் இந்த கருவிழிக்குள்ளே வந்து நமக்கு அந்த டார்க் டோன் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை டார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஆக்சுவலாக வந்து இதை வந்து ஆரம்பிக்கும்போது வந்து எனக்கு எந்த மீடியத்தில் பண்ணணும், ஒருவேளை பென்லேயே முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த பென் ட்ராயிங் முடித்து பார்த்த உடனே சரி போர்ட்ரேட்டு நல்லா வந்திருக்கு, கேரக்டர் நல்லா வந்துருச்சு அப்படின்னு ஒரு திருப்தி கிடச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் கலர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதனால் அந்த ப்ரஷ் பென் வச்சுட்டு நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம். அதனால் கலர் பண்ணி பார்க்கலான்றதுனால இந்த சாஃப்ட் பேஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். சாஃப்ட் பேஸ்டலுங்கிறது பார்த்திங்கன்னா சாக் பீஸ் மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பிளெண்ட் ஆகும் ஈஸியாக. அப்போ அந்த சாஃப்ட் பேஸ்டல் எடுத்துகிட்டு எங்கே டார்க்காக இருக்குதோ அந்த போர்ஷன்ஸ் வந்து நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்க்கணுன்னா நீங்கள் முன்னாடி மறுபடியும் போயிட்டு அதை பார்த்துக்கலாம். நான் இங்கே வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து நடுவில் வைக்கிறதுக்கு வைக்க வேண்டாம் அப்படின்றனால அதை வைக்கலை. இப்போ நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லைட் வருது, அதனால் டாப்லேருந்து லைட் வருது, அதனால் டார்க் போர்ஷன் ஹெட்டில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத டார்க் ப்ரௌன் பேஸ்டல்ஸ் வச்சு டிவைட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் டார்க் டோன் இருக்குது லைட் டோனை விட்டுட்டு, லைட் டோனை வந்து பேப்பர் ஒயிட்டாக இப்போ விட்டுருக்கோம், விட்டுட்டு நம்ம டார்க் டோன் எங்கெல்லாம் தேவையோ அங்கே கொஞ்சம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இது 1.5 மணி நேரம் வீடியோ. மக்கள் வந்து இப்போ ஷார்ட் வீடியோ பார்க்குற காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து 1.5 மணி நேரம் வீடியோலாம் போட்டோம்னா அது வந்து டக்குன்னு தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கோம். டார்க் டோன் எங்கெல்லாம் இருக்கும் டார்க் ப்ரௌன் வச்சு ஷேட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நம்ம ஷேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டார்க் டோன் வச்சு நம்ம ஷேட் பண்ணி முடிச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இடையில வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட் டோன் வைக்கிறேன். அதாவது டார்க் ப்ரௌன், அதில் இடையில வந்து ஒரு மீடியம் டோன். இந்த போர்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோ கலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கலரை மேஜராக எடுத்துக்கிட்டு, இப்போ ப்ரௌன் டோன் அப்படின்னா அந்த ப்ரௌன் டோனை மட்டும் மேஜராக எடுத்துக்கிட்டு ஒயிட்டு ப்ளஸ் வந்து பிளாக் அதை வச்சு ஃபில் பண்ணுறது தான் மோனோ கலர். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த இடைப்பட்ட பகுதியை வந்து நான் வந்து ஒரு லைட் ப்ரௌன் ப்ளஸ் ஒயிட்டும் வச்சுருக்கேன். ஒயிட் வச்சுட்டு ஸ்மெட்ச் பண்ணுறேன், ஒரு விரலை வச்சு ஸ்மெட்ச் பண்ணுறேன். இது வழக்கமாக நம்ம பண்ணுறது தான். எப்போவுமே பென்சில் ட்ராயிங் வரைஞ்சாலும் சரி, இந்த மாதிரி சாஃப்ட் பேஸ்டலில் வந்து அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம சாஃப்ட் பேஸ்டலில் யூஸ் பண்ண அந்த மீடியத்துக்கான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த மீடியம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஈஸியாக தேய்ச்சி கரைச்சிட முடியும். அது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில்ஸ் எடுத்திருக்கேன். ட்ராயிங் பென்சில் எடுத்துகிட்டு கலர் பென்சில் எடுத்திருக்கேன்.
சார்கோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ரொம்ப நமக்கு வந்து ஸ்மெட்ச் பண்ணும்போது சில டீட்டெயிலாக மறைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சார்கோல் பென்சில், கலர் பென்சில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு டார்க் டோன் பிளாக் கலர் பென்சில் எடுத்திருக்கேன், சார்கோல் பென்சில். அதை எடுத்து கண் இருக்கிறதுக்கு கண்ணோட இடங்களில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, ஒரு ஓவியம் வந்து அழகாக வரணும், ரசிக்கக்கூடிய அளவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம அதை வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஆத்மார்த்தமாக நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுதான் வந்து படம் வரைகிற நபர்கள் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நம்ம எடுத்தோம் டக்குன்னு நம்ம வந்து வரைஞ்சிட முடியாது. வீடியோவில் சில வீடியோஸ் வந்து பார்க்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரைகிற மாதிரி தெரியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரைவோமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரையவே முடியாது. எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நிதானமாக நீங்கள் கலர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன டீட்டெயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டிங் தேவைப்படுது, ஹைலைட் தேவைப்படுது. எனக்கு ஹைலைட்டுக்கு வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் எடுத்துகிட்டு ஹைலைட் போர்ஷன் எங்கெல்லாம் தெரியுதோ, அதாவது அந்த புருவத்துக்கு மேலே, மூக்கின் நடுப்பகுதியில், மூக்குத்தண்டோட அந்த நடுப்பகுதியில், கன்னத்தோட அந்த பகுதியில் எங்கெல்லாம் ஹைலைட்டு விழுகுதோ, அதிகபட்சமாக எங்கே ஹைலைட்டு லைட்டு வந்து விழுகுதோ அந்த இடத்தெல்லாம் மறுபடியும் ஒயிட் வச்சு நான் வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன். மேக்ஸிமம் எங்கெல்லாம் லைட் வைக்க முடியுமோ, எங்கெல்லாம் ஃபோட்டோவில் வந்து ரெஃபரன்ஸில் எங்கெல்லாம் லைட் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம லைட்டிங் வச்சாச்சு. மறுபடியும் லைட்டிங் வச்சப்புறம் சில இடங்கள் வந்து டீட்டெயில் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால பென்சில் வச்சு மறுபடியும் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்த படம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2018 பண்ண படம். கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா 2018 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ நம்ம இப்போ படத்தை முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒரு படம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.